வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நவராத்திரியுடைய 5ஆம் நாள் வழிபாடை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். தொடர்ந்து இந்த 4 நாட்களுமே எந்தெந்த நாளில் எந்த அம்மனை வழிபாடு பண்ணணும், என்ன நெய்வேத்தியம் வைக்கணும், என்ன தானம் பண்ணணும், எந்த நேரத்தில் ஆடை அணியணும், என்ன கோலம் போடணும், என்ன மந்திரம் சொல்லி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த வரிசையில் நாளைய தினம் வரக்கூடிய நவராத்திரியுடைய 5ஆம் நாளில் நம்ம எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறதுக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம தொடர்ந்து பதிவை பார்க்கலாம். நவராத்திரியுடைய 5ஆம் நாள் பார்த்திங்கன்னா அலைமகளான மகாலட்சுமி தேவி வழிபாட்டுக்குரிய 2வது நாள். முதல் 3 நாட்கள் நம்ம துர்கை அம்மன் வழிபாடு செஞ்சோம் இல்லையா, அடுத்த 3 நாட்கள் மகாலட்சுமி வழிபாடு செய்யணும். அதில் நேற்றைய தினம் 4வது நாள் செஞ்சோம். இன்றைய தினம் 5வது நாளுமே நம்ம மகாலட்சுமி தாயாரை தான் வழிபாடு செய்யணும். இந்த தினத்தை பார்த்தீங்கன்னா நவராத்திரியுடைய நடுநாள் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா இந்த நாள்ல நம்ம மகாலட்சுமியை என்ன பெயர் கொண்டு வழிபாடு பண்ணணும், எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அவசர வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த பண்டிகை பற்றி அவ்வளோவா தெரியறது கிடையாது. உங்களுடைய வீட்டில் இருக்க குழந்தைகளை கூப்பிட்டு ஒவ்வொரு நாளுமே நவராத்திரியுடைய முதல் நாள் நம்ம எந்த அம்மனுக்காக வழிபாடு பண்ணுறோம், அந்த நாளுடைய சிறப்பு என்ன, அதே மாதிரி அடுத்தடுத்த நாள் அதாவது தொடர்ந்து ஒவ்வொரு நாட்களுடைய சிறப்புகள் பற்றி அவங்களுக்குமே நீங்கள் சொல்லிக் கொடுங்க. நம்ம வீட்டில் இருக்க குழந்தைகளுமே தெரிஞ்சுக்கிட்டும். இது நவராத்திரிக்கு மட்டுமே கிடையாது, என்ன பண்டிகை வந்தாலுமே சரி அந்த பண்டிகையோட முக்கியத்துவம், அந்த பண்டிகை நம்ம எதுக்காக கொண்டாடுறோம் அப்படிங்கிறத நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நம்ம தானே சொல்லிக் கொடுக்கணும். அதனால் முடிஞ்ச வரைக்குமே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. இப்போ நம்ம அந்த பதிவுக்குள்ளார வந்துடலாம். இந்த நவராத்திரியுடைய 5ஆம் நாளில் அம்மனை மோகினி அப்படிங்கிற பெயரை கொண்டு நம்ம வழிபாடு செய்யணும். உங்களுடைய வீட்டு வாசல்ல பறவைகள் வடிவில் இருக்கக்கூடிய கோலத்தை போடுறது ரொம்ப நல்லது. அதாவது மயில், அன்னப்பறவை இந்த மாதிரி கோலம் போடுறது ரொம்ப நல்லது. கோலம் போட்டுட்டு கோலத்துக்கு கலரும் சேர்த்து போடுங்க. கோலம் போடுறப்ப முதல் நாள் நைட்டு கண்டிப்பா போடாதீங்க, மறுநாள் காலையில தான் கோலம் போடணும். நவராத்திரியுடைய 5ஆம் நாளான நாளைய தினம் பார்த்தீங்கன்னா மாதுளம்பழத்தை நெய்வேத்தியமாக வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. உங்களால் முடியும் அப்படின்னா மாதுளம்பழத்தை உதுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அம்மனுடைய திருவுருவ படத்துக்கு ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை செஞ்சுக்கோங்க. இந்த மந்திரத்தை சொல்லி நம்ம இந்த முறையில் அர்ச்சனை பண்ணுறப்ப கண்டிப்பாக நம்மளுடைய வீட்டில் லக்ஷ்மி கடாட்சமானது அதிகரிக்கும். அர்ச்சனை செஞ்ச அந்த பழத்தை குழந்தைகளுக்கு நீங்கள் தானமாக தரலாம். நீங்கள் ஒருவேளை அர்ச்சனை செய்யலை அப்படின்னாலும் பரவாயில்ல, மகாலட்சுமியுடைய திருவுருவ படத்துக்கு முன்னாடி இந்த கிண்ணத்தை வச்சுட்டு மனசார மகாலட்சுமி தாயாரை வேண்டிக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த மாதுளம்பழத்தை தானமாக தாங்க. நாளைய தினம் பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் நெய்வேத்தியமாக வைக்கிறது ரொம்ப நல்லது. சிவப்பு நிறத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆடைகள் அணிகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய குழந்தைகள், சுமங்கலி பெண்கள் எல்லாருக்கும் சிவப்பு நிற வளையலை நாளைய தினம் தாங்க. அதே மாதிரி சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பிளவுஸ் பிட் தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஒரு ஏழை பெண்ணுக்கு வஸ்திரதானம் பண்ண முடியும் அப்படின்னா சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய புடவையும், சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பிளவுஸ் பிட்டும், சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய வளையல் மற்றும் அதோடையே சேர்த்து மற்ற மங்கள பொருட்களும் வாங்கி ஒரு ஏழை பெண்ணுக்கு தானம் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ண முடியல அப்படின்னாலும் சிவப்பு நிறத்தில் ஒரே ஒரு பிளவுஸ் பிட்டாவது வாங்கி தானம் பண்ணுங்க. அம்மனுக்கு என்ன பூ வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரிஜாத மலர் வைக்கிறது ரொம்ப நல்லது. அஷ்டலட்சுமிகளில் எந்த லட்சுமியோடைய அருள் உங்களுக்கு தேவையோ அந்த லட்சுமியை நினைச்சு நீங்க பூஜை செய்யலாம். ரொம்ப பயந்த சுபாவம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா தைரிய லட்சுமியை நினைச்சு வழிபாடு செஞ்சுக்கோங்க. குழந்தை வரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சந்தான லட்சுமியை நினைச்சு வழிபாடு செஞ்சுக்கோங்க. வீட்டில் அரிசி, பருப்பு, தானியங்கள் குறைவில்லாம இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, விவசாயம் சிறந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தானிய லட்சுமியை நினைச்சு வழிபாடு செஞ்சுக்கோங்க. இது மாதிரி உங்களுக்கு விருப்பமான லட்சுமியை வேண்டி மனசார நாளைய தினம் நீங்க வழிபாடு செஞ்சுக்கோங்க. உங்களால நவராத்திரியில வரக்கூடிய எல்லா நாட்களுமே வழிபாடு செய்ய முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல, முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரே ஒரு நாள் மட்டுமாவது ஏதாவது ஒரு தானியத்துல சுண்டல் நெய்வேத்தியமா வச்சு அந்த சுண்டலை அம்மனுக்கு படைச்சு உங்க வீட்டு அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாரையும் வீட்டுக்கு வரவழைச்சு அவங்களுக்கு இந்த பிரசாதத்தை தரது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களால இப்ப நான் சொல்லியிருக்க மாதிரி மற்ற எதுவுமே செய்ய முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல, சுண்டல் மட்டுமாவது செஞ்சு வச்சு வழிபாடு செய்யுங்க. நவராத்திரியில் வரக்கூடிய 9 நாளில் நம்ம எந்த ஒரு வேண்டுதலை அம்மன் கிட்ட வச்சாலுமே சரி கண்டிப்பாக அது ரொம்ப ரொம்ப விரைவிலேயே நிறைவேறும். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த நாள் தான் நவராத்திரியில் வரக்கூடிய இந்த நாட்கள். இந்த நாட்களை யாருமே தவற விட்டுறாதீங்க. நவராத்திரியில் வரக்கூடிய இந்த நாட்கள் பார்த்தீங்கன்னா அம்மனுடைய மனது குளிர்ந்து அம்மன் ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய நாட்கள்.
இந்த சமயத்தில் நம்ம என்ன வரம் கேட்கிறோமோ கண்டிப்பாக அந்த வரமானது நமக்கு கிடைக்கும். அதனால் நவராத்திரியில் எல்லாருமே இந்த முறையில் வழிபாடு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம நவராத்திரியுடைய 5ஆம் நாளில் எந்த அம்மனை வழிபாடு பண்ணணும், என்ன நைவேத்தியம் வைக்கணும், என்ன தானம் பண்ணணும், என்ன கோலம் போடணும், என்ன பூ வைக்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சு, இதுலேருந்து நீங்கள் ஏதாவது கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த பதிவை லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த பதிவை லைக் பண்ணுறது மூலிமா எனக்குமே அடுத்தடுத்த பதிவுகள் தரத்துக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஊக்கத்தை தரும். நாளைய தினம் நவராத்திரியுடைய 6ஆம் நாள் பதிவோட உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.